മാസം എന്നൊക്കെ പറഞ്ഞാൽ ഇതാണ് മാസം. ഒരു സിനിമ കാണുന്ന എഫക്റ്റ് ഒരാൾക്ക് സിനിമയിലും ലൈഫിലും മാസ് കാണിക്കാൻ പറ്റും. മാസ് കാണിക്കാൻ പറ്റും. തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രിക്ക് நல்ல போன மாசம் காணிக்க பറ്റുம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது சொல்லலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காரு. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பெர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. മാസ് എത്ര മനോഹരവും എത്ര സുന്ദരവുമായിട്ടാണ് നമ്മുടെ തമിഴ്നാട് സീമായ വിജയ് ഉദയനിധി സ്റ്റാലിന്റെ തന്തയ്ക്ക് വിളിച്ചിരിക്കുന്നത്. നമ്മുടെ നാട്ടിലെ ഒരു നേതാവ് പറയാറുണ്ട്, മഴയിൽ കനമില്ല അതുകൊണ്ട് പേടിക്കാനൊന്നുമില്ല എന്നൊക്കെ പറയും. പുള്ളിയുടെ മടിയിൽ കനം വെച്ചുകൊണ്ടാണ് ഈ ഡയലോഗ് അടിക്കുന്നത്. പക്ഷേ അങ്ങ് തമിഴ്നാട്ടിൽ ചെന്ന് കഴിഞ്ഞാൽ മുഖ്യമന്ത്രി വിജയ്ക്ക് നല്ലപോലെ പറയാൻ ഇങ്ങനത്തെ കാര്യങ്ങൾ പറയാൻ പറ്റും. കാരണം പുള്ളിയുടെ മടിയിൽ ഒരു കനവും ഇല്ല. അവനെ ഉയർത്തെഴ മുടിയാതെ സിലുവയില അറയണം.